அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் தியானிப்போமாக. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இதை வாசிக்கிறதான நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம். ஆனால் நம்மை உயிர்ப்பித்தவர் என் தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, நாம் என்ன அக்கிரமங்களை செய்துவிட்டோம் என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய முன்னோர்களின் அக்கிரமங்கள், அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த துரோகங்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்காத ஒரு தன்மை, அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாத ஒரு தன்மை, இவைகளை எல்லாம் நம்முடைய தலையின் மீது அவைகள் விழும் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே, அல்லேலூயா, ஒருவரும் நமக்கு மரிக்க முடியாது. யாரும் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு உயிர் தியாகம் செய்ய முடியாது. ஆனால் என் அப்பன் இயேசு மாத்திரமே அவைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்க, உதவிகள் ஏதாகிலும் வேண்டுமானால் ஏதோ ஒரு காலகட்டங்களிலே அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அல்லவா? ஆனால் உயிரை தியாகமாய் எனக்கு கொடு என்றால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, என்னப்பன் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நமக்காய் உயிரை சிந்தி, இரத்தத்தை சிந்தி, கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் நமக்காக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்த தேவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இப்படிப்பட்டதான ஆச்சரியமான ஒரு தேவன் நமக்குள் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, 2ஆம் வசனத்திலே, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகளுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படியே நடந்து, நமது மாமிசத்தின் மனசு விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவாய் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்களேன். ஆனால் 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்து இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதல் வசனம் என்ன சொல்லுது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். யாரை கொண்டு உயிர்ப்பித்தார்?
இயேசுவை கொண்டு நம்மை அவர் உயிர்ப்பித்தார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாய் உங்கள் மனதிலே நிறுத்தி வைப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே 3ஆம் வசனத்திலே சொல்லுகிற பிரகாரமாய் மாமிசத்தின் இச்சை, மாமிசத்தின் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்றுதான் வேத வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளாமல் அப்படிதான் இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு அதிசயமான தேவன் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நமக்காகவே அவர் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் எல்லோரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, நாம் எல்லோரும் நீதிமான்கள் கிடையாது. ஆனால் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டபடியினாலே, அப்படித்தான் சொல்ல வேண்டும். நான் பரிசுத்தன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவனுடைய கிருபை, தகுதியில்லை நமக்கு. என்ன தகுதி இருக்கிறது? நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றும் இல்லை. தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் இதை மறந்து போகக்கூடாது. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. அப்பா, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் மரித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமங்களில் நிறைந்திருந்தோம், மனசு விரும்பினதை நாங்கள் செய்தோம், மாமிசத்தின் இச்சைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுத்திருந்தோம். ஆண்டவரே, தயவாய் கிருபையாய் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இனி அவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிராதபடி ஆண்டவரே, உம்முடைய காரியங்களிலே அவர்கள் ஈடுபாடு கொண்டிருப்பவர்களாய் கர்த்தர் அவர்களை உருவப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியோரே, நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் இயேசு சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இதைதான் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.